திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை காவல் ஆணையர் ஹிட்லர் போல் நடந்து கொண்டதாக பாஜக மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சரவணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். மலை விவகாரத்தில் மலை ஏறி விலக்கு வைத்து தரிசனம் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் திரு நயினார் பாலாஜி நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இதை பற்றி கருத்து என்ன? முற்றிலும் ஒரு ஹிட்லர் ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கோர்ட்டே உத்தரவிட்டு ஒரு கமிஷனரை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களை பாதுகாக்க கொடுக்க முடியாது கமிஷனர் சொல்கிறாரு. அப்போ நான் சிஆர்எஃப் அனுப்பிச்சி வைக்கிறேன், மத்திய போலீஸை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம், மத்திய போலீஸ் மூலயமா நீங்கள் கொண்டு போய் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டின் உத்தரவை மீறது அளவுக்கு கமிஷனர் லோகநாதன் அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறது முதல் கேள்வி. திட்டத்தட்ட ஒரு லோக்கல் ரவுடி எப்படி நடந்துக்குவாங்களோ, தான் நினைத்த விஷயங்களை எப்படி அடமெண்ட்டாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சட்டங்கள் ஒரு அதிகார போர்வைக்குள்ளே இருந்துக்கிட்டு லோகநாதன் அதை கையாண்ட விதத்தை நான் பார்க்குறேன். அவர் ஒரு கமிஷனர் மாதிரி நேற்று பிஹேவ் பண்ணலை. ஒரு போர்வைக்குள், அதாவது ஒரு காக்கி சட்டை அதிகார போர்வைக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நினைத்ததை யார் வேண்டாலும் வந்தால் நாங்கள் சிஆர்பிஎஃப்பே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்கிறது உச்சக்கட்ட ஒரு என்ன சொல்கிறது ஆணவத்தின் அடிப்படையாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் மேலே ஒரு இந்த அரசாங்கம் நியாயமான அரசாங்கமாக இருந்தால் அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். இந்துக்கள் எதிராக செயல்பட்டு வருகிறது இந்த அரசாங்கம். எடுத்துக்காட்டு இதுதான். பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு விளக்கு ஏற்றுவது ஒரு நடந்துக்கூட செய்முறை உண்டான ஒரு விஷயம் தான். இந்துக்கள் உள்ள விஷயங்கள் தான். ஒரு தீபத்தூண்டுன்னு இருக்கு. அந்த இடையில இதே அரசாங்கத்தினால ஒரு சில காரணங்களால் ஏற்ற முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதற்காக தானே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது அடிப்படையாக போய் நாடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடத்தி ஒரு சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்துக்கள் சார்ந்த ஒரு நபர் போய் போராடி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காரு. எளிதாக அவமதிக்கிறது அதை பார்க்க முடியுது. எந்த ஒரு முஸ்லீம் அமைப்போ இல்லை இஸ்லாமியர் அமைப்போ இஸ்லாமிய நண்பர்களோ இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ நண்பர்களோ இதுக்கு அகென்ஸ்டாக யாரும் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அறுபடை வீடில் முதன்மை வீடான திருப்பரங்குன்றம் தான் முதன்மை வீடு. ஸோ எல்லா இடத்துலையும் ஏற்றுறப்போ முதன்மை வீட்டில் ஏற்றலாம். இதை ஏன் அறநிலைத்துறையோ இந்த அரசாங்கமோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை உண்டு பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அடியாட்களை கையில் வச்சுட்டு கமிஷனர் போன்ற அடியாட்களையும் கலெக்டர் போன்ற அதிகாரிகளையும் அடியாட்களாக கையில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயமாக தெரிகிறது. திமுக ஆட்சியில் இந்துக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு உரிய அங்கீகாரமும் பாதுகாப்பும் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த விஷயம் நமக்கே கண்கூட பார்த்துருப்போம். ஒரு அடிப்படை உரிமை, அதாவது வழிபாட்டு உரிமையை கூட பறிக்கக்கூடிய செயலில் திமுக அரசு ஈடுபடுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்லிட்டேனே, நியாயத்துக்கு இங்கே பேச்சே இல்லை, அதர்மத்துக்கு தான் பேச்சு. அதன் எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சியில் இந்து அறநிலைத்துறை செயல்பட்டு வருகிறது. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் விதிவிலக்கில் அவர் ஒரு உண்மையான தீவிர இந்து பக்தர் தான் அவர். ஆனால் ஏன் இப்படி செய்கிறாருன்னா கட்சிக்காக இப்படிலாம் அவர் செய்யக்கூடாது. அவர் தன்னிலை உணர்ந்து கண்டிப்பாக இந்து மக்களுக்கும் அறநிலைத்துறையை நல்வழிப்படுத்தி கொண்டு போகலாம். அவரே இப்படி செய்கிறது ஒரு ஆச்சரியக்குரியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது நிலை மாற்றுவோம். குறிப்பாக தமிழக அரசு தற்போது செய்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு சம்பவம் ஒட்டுமொத்த இந்துக்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றம் தற்போது வழங்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்தே வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களில் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மற்றும் முருக பக்தோட அந்த பிரதிபலிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்.